வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை எனக்கு ஷேர் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியை ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 lakh ஒர்த்தான இந்த சீக்வன்ஸ் உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் நான் ஆட் பண்ணிடுவேன். சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. சரிங்களா? நேற்று நான் தான் கம்பேக் ஃபஸ்ட்டு வந்தேன் இல்லையா? திரும்பி ஒரு மாதம் கழித்து பிரேக் எடுத்து வந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ். நான் அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இது எந்த ஒரு யூடியூபருமே காட்டாத ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு யூடியூபர் அப்படின்னா அவங்க அதை காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி யூடியூபர் சில நல்ல என்டர்டெய்னிங் யூடியூபெல்லாம் காட்டுவாங்க. யாராவது ஒருத்தங்க யூடியூப் மூலமாக, இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய டூல் இருக்கு இல்லையா, என்னுடைய டூல் நான் ப்ரீமியம் வெர்ஷன் சொல்லி செல் பண்ணுறேன். கோர்ஸ் நான் கொடுக்குற கோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, நாலேஜ் நான் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாராவது கோர்ஸ் கொடுக்குறவங்க, இன்க்ளூடிங் பெரிய பெரிய நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் செல்லரை பொறுத்த வரைக்கும் டாப் அப்படின்னா பிஆர் சுந்தரம் சொல்லலாம். அவர் சூப்பர் ட்ரேடர். ஸோ அவருக்கு கூட அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க ஒரு ஹேட்டர்ஸ்னால் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. ஐயோ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க, அது எனக்கு சரியில்லைங்க, இது எனக்கு சரியில்லைங்க அப்படின்னு நிறைய கேட்டகரி இருக்கும். சரிங்களா? யாரையுமே திருப்திப்படுத்துறதுங்கிறது கஷ்டம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் தேவைப்படுது இந்த மார்க்கெட்டில், என்னையை பொறுத்த வரைக்கும். சரியா? ஒருத்தருக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒருத்தங்களுக்கு அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த இப்படி அப்படிங்கிறது அதுதான் நான் கெயின் பண்ண நாலேஜ். இத்தனை நாள் நிறையா சர்டைன் பீப்புளோட ட்ராவல் பண்ணும்போது, இவங்களுக்கு இப்படி தேவை. ஸோ அதனால தான் நான் டெய்லர் மேடு சொல்யூஷன் அப்படிங்கிறதே ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்படின்னா என்னென்னா, உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதுதான் மார்க்கெட்டோடைய பாயிண்ட். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே ஃபஸ்ட்டு நான் இவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஷங்கர் நாகராஜ் சார். ஓகேவா? இது என்னுடைய கமெண்ட் செக்ஷனுங்க. சரிங்களா? இது என்னுடைய கமெண்ட் செக்ஷன். ஒவ்வொன்றா காட்டுறேன். இவர் இவ்வளோ மெனக்கெட்டு எனக்காக இவ்வளோ வார்த்தையை டைப் பண்ணார் பார்த்தீங்களா? இந்த ஒருத்தர் எனக்கு போதும், நான் கடைசி வரைக்கும் நான் வீடியோ போடுவேன். இது எதுக்கு இந்த இவ்வளோ பெரிய மெசேஜ் போட்டாருன்னா அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவர் என்னென்னா, யாருக்கெல்லாம் இவர் சொல்கிறது பிடிக்கலையோ ஸ்கிப் செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் எதுவும் வேண்டாம். பிகாஸ் ஹி இஸ் நாட் அ யூடியூபர். அதில் தான் சம்பாதிக்கணும்னு அவருக்கு இது செய்யலை. எங்களை மாதிரி இருக்கிற புவர் பீப்புள், ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கிறாரு. ப்ளீஸ் டோன்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. இவருக்காக எனக்காக நாங்கள் அவர் சொல்கிறத ஃபாலோ செய்கிறோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா நேற்று ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சுங்க. சரிங்களா? ஒரே ஒரு கமெண்ட்டு. அந்த கமெண்ட்டையும் நான் இப்போ காட்டுறேன். அதை பற்றியும் நம்ம பேசலாம். சரிங்களா? அதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்பிளைனிங் லாஜிக்காக நான் சொல்கிறேன். நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பீப்புள் கூட நான் சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இவருக்காக நான் கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். எத்தனை எனக்கு நெகட்டிவ் யார் கொடுப்பா அப்படிங்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்தேன்னா எங்கே நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு கமெண்ட்ஸ் தான். இங்கே தான் நெகட்டிவ் ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குதுன்னா தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்த நெகட்டிவ் கமெண்ட் இதுதான். கூகுள் மேப்பு வித்த காசு காலி ஆயிருச்சா, திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? கூகுள் மேப்பு அப்படிங்கிறது என்னுடைய ப்ரீமியம் டூல். இந்த டூல் நான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது விற்று உங்களுக்கு காசு இல்லையா, அதனால தான் திருப்பி வரீங்களான்னு கேட்குறாரு. ஓகேவா? இதுக்கான லாஜிக்கல் ஆன்சர் எல்லாமே நான் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள். சரிங்களா? அதுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுக்குறேன்னா, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். உங்களுக்கெல்லாம் சதுரங்க வேட்டை டெலகிராம் எம்டிஎம் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் கரெக்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்டுன்னு ஒரு 4 ராக்கெட் விட்டு ஒரு மெசேஜ் போடுறவங்க தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு திரும்பி அவர் செல்வா சார், இதை நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஏன்னா நான் என்னுடைய டிரான்ஸ்பரன்சி காட்டணும் இல்லையா, அதனால் நான் இதை போடுறேன். எம்டிஎம் ஸ்க்ரீன்ஷாட்லையாவது நம்பர்ஸ் தான் க்ரீனாக இருக்கும், உங்கள் தம்ப்நெயில் 500 கட்டே இருக்குது, அதுக்கு பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. நான் போடுற அந்த தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, இந்த தம்ப்நெயிலில் 500 ரூபா கட்டாக இருக்காமா.
ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த தம்ப்நெயில போய் நல்லா உத்து பாருங்க, மொத்தமாகவே 3 நோட்டு தான் இருக்கும். 500 நோட்டு 3 தான் இருக்கும். கீழே சிதறி இருக்கிறதெல்லாம் 100 நோட்டாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து இங்கே வந்து டெய்லியும் லட்சமாக பண்ணலாம் அப்படின்னு நான் வரலை. அப்படி நான் யாரையும் எஜுகேட் பண்ணலை. அந்த ஒரு வழி நான் கொண்டு போகலை. இப்போ கூட சீக்வன்ஸில் நான் என்ன திருப்பி சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதம் குவார்ட்டர்லி இன்கம் 90 நாள் இன்கம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர, டெய்லியும் பண்ணு, டெய்லியும் உனக்கு ப்ராஃபிட் தான், அடித்து தூக்கு நவுத்து, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். சரிங்க? ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு பணம் இந்த மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கான வழி என்ன, அதுக்கு நம்ம என்ன கடைபிடிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம அதை கொஞ்சம் அப்படி கிராஃபாக இப்படி போட்டால் அப்படி கவுத்திரும். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்க்கு கும்பிடு போட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு நாளை தான் நான் வந்து எல்லாமே பிரிப்பேன். எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. இங்கே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கீர் போடாமல் 5வது கீர் போட்டு கார் மூவ் ஆகாது. ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். அதே தான் இந்த மார்க்கெட்டும். சரிங்களா? ஸோ இதை நான் ஏன் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தாங்க தவறு நடக்கிறதே இங்கே தாங்க, வேறு எங்கேயுமே கிடையாது, இங்கே தான். அதுக்கு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். என்னென்னா, ஐ எம் நாட் டெல்லிங் டெய்லி ப்ராஃபிட்டு, மேக்கிங் பீப்புள் மந்த்லி குவார்ட்டர்லி இன்கம், இதுதான் என்னுடைய கோல். பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு இங்கே என்ன வழி, அதை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? செக் திஸ் ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் ட்ரை இம்ப்ளிமெண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஆஸ்க். இது வந்து என்னுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இதை அவர் படிச்சுட்டு தான் வந்து எனக்காக இவ்வளோ டைப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவருக்காக நான் கண்டிப்பாக போடுவேன். இன்னொரு லாஜிக்கல் ஆன்சர் நான் கொடுத்துட்றேன். இது அமுத்தினா என்னுடைய கண்டென்ட். ஓகேவா? நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோவில் எத்தனை வியூஸ் கிடச்சிருக்கு, எத்தனை கமெண்ட் கிடச்சிருக்கு, எத்தனை லைக்ஸ் கிடச்சிருக்குன்னு, இதை தாங்க யாருமே காட்ட மாட்டாங்க. நான் இன்றைக்கி காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து அவர் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாமே, கூகுள் மேப் விற்று காசு போயிருச்சா, அப்படி எங்கிட்ட கூகுள் மேப் வாங்கினவங்க என்னைய நெகட்டிவாக சொல்லணும் இல்லையா? இந்த வீடியோவுக்கு என்னுடைய லைக்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 42 லைக்ஸு. எனக்கு ஒரு டிஸ்லைக்கு கூட இல்லை. அதுக்கு கீழே இருக்கிற வீடியோவில் எனக்கு 48 லைக்கு, ஒரு டிஸ்லைக். அந்த நல்ல உள்ளம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ண ரெடி. ஓகேவா? அது யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இதுக்கு 1000 வியூஸ். ஓகேங்களா? இதோட லைக்கு 87 லைக்கு, எனக்கு ஒரு டிஸ்லைக்கு கூட கிடையாது. இந்த மாதிரி கோர்ஸ் செல் பண்ணுறவங்க, ஓகேவா, யாராவது கோர்ஸ் செல் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுடைய ப்ரீமியம் யாராவது கொடுக்குறாங்களோ அவங்கள இதை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கமெண்ட்ஸ் என்ன போட்டாலும் அதை டெலீட் பண்ணுவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. சரி அதை வேண்டாம், எதுக்கு போயிட்டு, சரி நீங்களா போய் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேடர், சரியா, இதே மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் ரிலேட்டடான ஒரு ட்ரேடரு தமிழ்நாட்டில் மட்டுமே ஆல்மோஸ்ட் பயங்கரமாக எல்லாரையுமே ஸ்கேம் பண்ணி ஏமாத்திருக்கு அப்படி. சரிங்களா? இதுக்கு வார்னிங்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில சர்க்கிளுக்கு வந்து நான் அது வார்ன் பண்ணேன். இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ஃபேக், யூ கேன் ஆஸ்க், இந்த மாதிரி நீங்கள் லெட்ஜர் கேளுங்க, தரமாட்டாங்க, அதெல்லாம் நிறையா சொன்னேன். அதை கேட்குறாங்க, கேட்கல, ஓகே. இப்போ அதே அந்த மாதிரி பர்சன்ஸு போய் பார்த்தீங்கன்னா முதல் இருக்கும் 500 கமெண்ட்ஸ் இருக்கும், இப்போ 4 கமெண்ட் தான் இருக்கும். லைக்கு ஒன்றும் இருக்குது. அந்த லைக் டிஸ்லைக்கெல்லாம் எல்லாம் டிஸ்லைக்கில் தான் போகும். இப்போ இந்த யூடியூப்காரன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த டிஸ்லைக்கை வந்து மறைச்சி விட்டான். யாருக்குமே டிஸ்லைக் காட்டாது, லைக்ஸ் மட்டும்தான் காட்டும். அது எதுக்கு இவன் பண்ணான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அவன் மேபி பண்ணியிருந்தானா இன்னும் நீங்கள் வந்து யார் வந்து உண்மையாலுமே இந்த மார்க்கெட்டில் திருடர்கள் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இத்தனையும் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. சீக்வன்ஸை வச்சு சம்பாதிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதில் சம்பாரிச்சிட்டு அப்புறமா தான் நான் ப்ரீமியம் வேணும்னா வாங்கங்கிறேன். உங்களை வாங்கன்னு நான் சொல்லலை. என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சீக்வன்ஸில் சம்பாதிங்க. அதில் சம்பாதிக்கலாம், அழகாக சம்பாதிக்கலாம். மாதம் குவார்ட்டர்லி இன்கம் அழகாக வந்துடும். 90 நாளில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், ப்ராஃபிட் வரும். ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. உண்மையான மார்க்கெட் நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறதுக்கு ரெடி. ஓகேவா? நான் அதை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் கொடுத்துருவேன். சரி, இது வந்து அவருக்காக நான் இதெல்லாமே காட்டணும் அப்படின்னு. சார், அவர்கிட்ட நான் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். சார், ஒன்றும் வரி பண்ணாதீங்க சார், நமக்கு யாருமே ஹேட்டரே கிடையாது. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ எனக்காக அந்த டைப் பண்ண அவ்வளோ நேரம் மெனக்கட்டிங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேவா? சரி, அடுத்தது அப்படியே லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோடைய லெட்ஜரையும் காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லா மந்த்தும் அல்கோ பண்ணதை எல்லாம் ஒவ்வொன்றா காட்டுறேன். மார்ச், மே, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபரு, நவம்பரு, இது வந்து டிசம்பரு, அப்புறம் திரும்பி அடுத்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேவா? இது வந்து லெட்ஜரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதை பார்த்தும் அட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவாக இருந்துச்சு. பட் சில பேருக்கு பார்த்துக்கோங்க, இது தானே வேணும் பார்த்துக்கோங்க, பட் இதை தாண்டி என்னால் ஒன்று கொடுக்க முடியும். அதுதான் லைவ் மார்க்கெட். ஓகேவா? லைவ் மார்க்கெட்டில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால் அது நடக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். நான் சொல்கிறேன், லைவாகவே பாருங்கள், நிறையா பார்ப்பீங்க. இப்போ தான் நான் வந்திருக்கேன், பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவ்வளோ நல்ல விஷயங்கள். ஓகேவா? ஸோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நான் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில், அது குவாலிட்டியாக இருக்கணும். அந்த குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மார்க்கெட்டில் எங்கேயுமே அன்பிலீவபிள் திங்ஸ் அதை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலு. சரிங்க, வீடியோக்கள் நான் போயிடுறேன். இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இது நான் ஃபுல்லாக எல்லாமே கொட்டிட்டேன் என்னுடைய இதை. அடுத்தது வீடியோக்குள்ளே போனேன் அப்படின்னா, சாரி இது கிடையாது, ஓகே, வீடியோக்குள்ளே போனேன் அப்படின்னா இதுதான் வந்து கஸ்டம் சீக்வன்ஸ். இந்த கஸ்டம் சீக்வன்ஸில் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் 24,500 கால் ஆப்ஷன். அது ஏன் 24,500 கால் ஆப்ஷன்னா, இன்றைக்கி ஓப்பனிங் 24,500 அதை காட்டிடுறேன். பட் அதுக்கு முன்னால் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த ரெட் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் கீழே வந்து ரெட்டு இங்கே எங்கேயாவது பிடிச்சிருக்கலாம். ஓகேவா? நல்ல மொமெண்டமோடு கிராஸ் பண்ணுறான். இங்கே எங்கேயாவது 84, 85 நீங்கள் வாங்கியிருந்தா நேராக ரெட்டு டு ரெட்டு ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கிருந்து இப்போ பாருங்கள் ப்ரைஸ் ரேஞ்சு, இது டெய்லியும் நடக்காதுங்க. சரிங்களா? திருப்பி நான் சொல்கிறேன், வாரத்தில் ஒரே ஒரு ப்ராஃபிட் போதும், மந்த்லி ப்ராஃபிட் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரிஸ்க் 12%, ரிவார்டு 72%. இந்த ஒரு 72% போதும். அடுத்த வர 5 நாளைக்கும் லாஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 5 நாள் தொடர்ந்து லாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த அஃபெக்ட் ஆகாது. இந்த ப்ராஃபிட்டே போகாது 5 நாள் லாஸ் பண்ணாலும். பட் அந்த மாதிரிலாம் நடக்காது. ஒரு 2 நாள் 3 நாள் லாஸ் வரலாம். பட் வந்தாலும் அல்டிமேட்டாக குவார்ட்டர்லி இன்கம் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா இதோடைய ரிஸ்க் ரிவார்டு ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கேண்டிலே நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் சார்ட்டையும் நான் காட்டணும் இல்லையா, இது புட் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகேவா? இன்னும் இல்லைங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இது புட் ஆப்ஷன் சார்ட். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே இங்கேருந்து இப்படி கீழே வருது. ஸோ இந்த கேண்டலுக்கு முன்னாடியே அங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஐ மீன் கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனை பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இடத்த நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ நிஃப்டியோடைய ஆப்ஷன் வந்து இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து நடந்துச்சு. இதை தாண்டி நடுவில் நான் ஏதாச்சும் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஏதாச்சும் நீங்கள் பண்ணி லாஸ் ஆகிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பல்லை. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த அளவு எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து நேற்று நான் வந்து 2 ஆட் ஆன் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை ரிலேட்டடாகவே நான் வந்து அடுத்தடுத்தடுத்ததுன்னு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ ப்ரொசீட் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னி கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.